பங்குனி உத்திர நல்வாழ்த்துக்கள். பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமான நாள், எல்லாருக்கும் தெரியும். அதாவது எப்படி பங்குனி உத்திரம் எப்போ கொண்டாடுவோம்னா, பங்குனி மாதம் வர்ற உத்திர நட்சத்திரம் அதோட பௌர்ணமியும் சேர்ந்து வந்துருக்கும். இது மூணும் சேர்ந்து வர்றது தான் நம்ம பங்குனி உத்திரமா கொண்டாடுறோம். பங்குனி உத்திரம் நம்ம எல்லா சம்பிரதாயத்திலையுமே, வைணவ சம்பிரதாயம், சைவ, இது எல்லாத்துலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா கல்யாண மாசம்னு சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம முகூர்த்தம் இல்லாமல் பார்க்கறதுக்கு இது பண்ணுவோம். இது வந்து தெய்வீக கல்யாணம். நிறைய கல்யாணங்கள்லாம் பெருமாளோட தாயாரவா கல்யாணம் இதெல்லாம் நடந்தது எல்லாமே இந்த பங்குனி உத்திர நன்னாள் தான். அதோட சிறப்பு என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்துக்கு இன்னும் என்னென்ன ஸ்பெஷல், நிறைய ஸ்பெஷலும் இருக்கு. இந்த இது வந்து என்னன்னா பங்குனி 12வது மாதம், அது மாதிரி உத்திரம் 12வது நட்சத்திரம். ஸோ 12வது மாசமும் 12வது நட்சத்திரமும் சேர்ற நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள். அந்த பௌர்ணமி வருது பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாச பௌர்ணமியுமே வந்து நிறைய விசேஷம் சொல்லுவோம். நிலாவோட இது வந்து மனசுக்கு தெளிவாக இது பண்ணும், அது மாதிரி நிறைய சொல்லுவோம். அது மாதிரி இது பண்றதுல இதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்த பங்குனி உத்திரத்துக்கு இந்த நிலவுக்கு வந்து களங்கமே இருக்காதான். ஸோ இந்த பங்குனி உத்திரத்துல வந்து நம்ம இந்த நிலா வெளியில வர்றது, பெருமாளை செவிக்க வரோம் அப்படிலாம் வரும் இல்லையா, அப்ப நமக்கு சந்திரனோட கதிர் நம்ம மேல அந்த ஒளி படுறதே வந்து அவ்வளோ மனநிலைமை. சந்திரன் பொதுவாக மனோகாரகன்னு சொல்லுவோம். அது மாதிரி மனநிலைமையே சீராக்கும்னு சொல்லுவோம். நம்ம அந்த இப்போ இருக்கிற காலகட்டம் நமக்கு பயங்கர டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அது இது நம்மளா சொல்லிக்கிறோம். அதுக்கெல்லாமும் இந்த சந்திர ஒளியில வெளில வர்றதே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். இன்னும் முக்கியமான ஸ்பெஷல்லாம் இந்த பங்குனி உத்திரத்துக்கு என்னன்னு பார்த்தோம்னா, தாயார் இருக்கா இல்லையா மகாலட்சுமி, பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் திருப்பாற்கடல்ல இருந்து வந்தா. அதான் அமுதம் கிடைச்சனாலும் அதுதான், நம்ம தாயார் எவ்வளவு பெரிய அமுதம், அவளும் கிடைச்சனாலும் அதுதான். அன்னைக்கே வந்தா, அன்னைக்கே பெருமாளோட மாரில ஏறி அங்க க்ஷீராப்தி அந்த பார்க்கடல் இதுலயே திருமஞ்சனமாகி அப்படியே பெருமாளோட மார்புல ஏறிட்டான்னு சொல்லுவான். பங்குனி உத்திரம் இது. அது மாதிரி பிருகு மகரிஷியோட மகளை பார்கவியா தாயார் அவதரிச்சதும் இந்த பங்குனி உத்திர நன்னாள் தான். அப்புறம் இன்னும் வந்து என்னன்னா, சந்திரன் இருக்கார் இல்லையா, சந்திரன் வந்து 27 நட்சத்திரங்களையும் மனம் புரிந்ததும் இந்த பங்குனி உத்திரம். அப்படி பங்குனி உத்திரத்தோட சிறப்பு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பிரம்மாவோட இதுல வந்து பிரம்மா சரஸ்வதியை மனம் புரிந்ததும் இந்த நாள் தானா. பிரம்மாவோட நாக்குல வந்து சரஸ்வதி வந்து எல்லாத்தையும் வாக்கு உண்மை இதெல்லாம் சொல்றதுக்கு பண்றதும் இதே நாள் தான் சொல்றான். அப்புறம் இந்திரன் இருக்கார் இல்லையா, தேவேந்திரன் தேவராணிய கல்யாணம் பண்ணினதும் இதே நாள் தான். அப்புறம் நமக்கு தெரிய முருகன் தேவயானை கல்யாணம் பண்ணது இதுதான் சொல்றோம். அப்புறம் வந்து இவர் பார்வதி பரமசிவன் கல்யாணமும் இதுதான் சொல்லுவோம். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், நமக்கு இதெல்லாம் நல்லா தெரியும், இந்த இது நமக்கு ரொம்ப அவ்வளவு தூரம் தெரியாது. ராமாயணம் இப்ப ஸ்ரீராமநவமி அன்னைக்கும் பார்த்தோம் இல்லையா, அந்த ராமாயணத்துல வர்ற ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகனன் இவா 4 பேரும் கல்யாணம் பண்ணிட்டதும் இந்த பங்குனி உத்திர நன்னாள்ல தான். முதல்ல பெருமாள் வந்து அந்த வில்ல அம்ப உடைச்சு இது பண்ணினார். ராமர் வந்து சீதையும் பார்த்து இது பண்ணி முடிவாயிடுது. ஆனா அவ அப்பா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கல்யாணம் முடிவு பண்றான். அது பங்குனி உத்திரத்துல தான். ராமர் சீதையை கல்யாணம் பண்ணி தெரியும். லக்ஷ்மணருக்கு வந்து ஊர்மிளா, பரதனுக்கு மாண்டவி, அப்புறம் சத்ருகனனுக்கு ஸ்ருதகீர்த்தி. ஸோ இந்த 4 பேரோட கல்யாணம் நடந்ததும் இதுதான். மற்ற கல்யாணம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இவா பரதன் சத்ருகனன் கல்யாணம் எல்லாம் இன்னைக்கு நமக்கு தெரியாது இல்லையா, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இந்த பங்குனி உத்திர நன்னாள்ல தான் அவா இதுவும் நடந்திருக்கு. எத்தனை தெய்வீக திருமணங்கள் பாருங்க ஒரு இது. அதனால என்னன்னா, இந்த பங்குனி விரதம் உத்திரத்துக்கு வந்து சில பேர் விரதம் இருக்கா. அந்த விரதம் இருக்கிறது வந்து என்னன்னா கல்யாண விரதம்னு சொல்லுவாங்க. கல்யாண விரதம்னு குறிப்பிடுறது வந்து இந்த ஒரே ஒரு நாள் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய பெருமாளுக்கு தாயாருக்கே கல்யாணம் நடந்திருக்கு இல்லையா. இந்த இதுல வந்து மீனாட்சி சொக்கநாதர் கல்யாணத்தை போது என்ன பண்ணுவாள்னா, ஏழையா கல்யாணம் தனியா தங்களுக்குன்னு பார்த்து பண்றதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாள்னா, பெருமாள் கல்யாணம் அங்க இதுல பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கும்போது, அது மாதிரி சந்தர்ப்பத்துல இந்த பங்குனி உத்திர நாள்லயே என்னன்னா நிறைய பேர் தங்களோட கல்யாணத்தை நடத்துப்பா. பெருமாளுக்கே நடந்த இது இல்லையா, இந்த நாள்ல கல்யாணம் ஆச்சுன்னா ரொம்ப விசேஷமான நமக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும்னு இப்போ சொல்லுவோம். இப்போ ஆண்டாள் முக்கியமான இது இல்லையா, பங்குனி உத்திரம்னாலே ஆண்டாள் தான் நமக்கு தெரியும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கேட்கவே வேண்டாம், அவ்வளவு விசேஷம். நம்ம திருப்பாவை கதையிலே ஏற்கனவே நம்மளோட இதுல யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம் இல்லையா. ஆண்டாள் வந்து பெரியாழ்வார் இது பண்ணி மகளா கிடைச்சா, கிருஷ்ணர் கண்ணனை குறித்து 30 நாள் பாடல் இது பண்ணி ஆயர்பாடியா வந்து தன்னோட ஸ்ரீவில்லிபுத்தூரையே நினைச்சு எல்லாம் பண்ணினா இல்லையா. மாலை சுடி கொடுத்த சுடற்கொடி, அந்த மாலையை தான் சுடிந்து பெருமாளுக்கு கொடுத்து இது பண்ணா
அவர் உடனே பெரியாழ்வார் இதெல்லாம் கூடாது அப்படின்னு வேற மாலையை கொடுத்தா, இல்லை எனக்கு அவ சுட்டின மாலை தான் வேணும், ஆண்டாள் சுட்டின மாலை தான் வேணும் அப்படின்ட்டு, மானிடருக்கு வாழ்க்கைப்படுறதுன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு அப்ப யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டப்ப, நீ 108 திவ்யதேச பெருமாளை பத்தியும் சொல்லுன்னு சொல்லி அதுல ரெங்கமன்னாரை வந்து தேர்ந்தெடுத்து அவரை தான் பண்ணிப்பேங்கிறா. அதே மாதிரியே வந்து பெருமாளும் வந்து அவளுக்கு சொல்லி அனுப்புற, நீ இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஆண்டாள நீ எல்லாம் வந்து அவளை கூட்டிட்டு நீ வந்து நீங்க எல்லாரும் வாங்கோன்னா, அந்த பாண்டிய மன்னனும் அவ கூட வர வந்து பல்லக்கில் வந்து அங்க ஸ்ரீரங்கத்துக்கு வர, இவ மாலை மரியாதை எல்லாத்தையோடையும் இது பண்றா. அப்படியே பெருமாள் சன்னதிக்குள்ள பெருமாளோட கலந்துட்டா அப்படின்னு சொல்லுவா. அதுவும் இந்த பங்குனி உத்திரம் தான். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் நல்ல பங்குனி உத்திரத்துக்கு நல்ல பெரிய உற்சவம் இது நடக்கிறது. இங்கேயும் ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துல கேட்கவே வேண்டாம். ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா சேர்த்தி உற்சவம் இருக்கு இல்லையா? சேர்த்தி உற்சவம் வந்து என்னன்னா, வருஷத்துல இந்த ஒரே ஒரு நாள் தான், இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு மட்டும்தான் தாயாரும் பெருமாளும் ஒரே ஆசனத்துல இது பண்ணி சேர்த்தி கண்டறலாம். ரொம்ப விசேஷம். தாயாரோட ரெங்கநாயகி தாயாருக்கும் இந்த திருநக்ஷத்திரம் வந்து என்னன்னா இந்த பங்குனி உத்திரம் தான். அப்படி இருக்கும்போது தாயார் இது வந்து என்னன்னா ஸ்ரீரங்கத்துல இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, மண்டகப்படி உற்சவம்னு சொல்லுவா. மட்டையடி சாத்துறதுன்ட்டு பெருமாளுக்கு வந்து என்னன்னா, இந்த பங்குனி உத்திரம் வந்து 9வது திருநாள் தான் பார்த்தா பங்குனி உற்சவம், பங்குனி உத்திரம் வரும். 6வது நாள் பார்த்தா அவர் வந்து உரையூர் கமலவல்லி தாயாரோட சேர்த்தி கண்டர்கள் பெருமாள். அப்படி இருந்துட்டு என்னன்னா, வரும்போது அவரோட மோதிரம் மிஸ் ஆயிடும். அங்க கொடுத்துட்டு ஐயோ திட்ட போறாளே, சரி எல்லா இதுலயும் ஒவ்வொரு உத்தரவிதிலையும் இதுலயும் வசூல் பண்ணி ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வந்துருவோமா அப்படின்னு பார்ப்பேன். தாயார் சார்பா இங்க சன்னதியில இருக்கிறவா, இங்க அரையர் சேவையா இவா இருப்பா. எல்லாம் சேர்ந்து ஏன் லேட்டா வந்தேன்ட்டு அங்கிருந்து கதவு அப்போ மட்டையடின்னு வேகமா கதவை சாத்தி இது பண்ணி ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு முறை நம்ம நேர்ல போய் தான் சேவிச்சாதான் நமக்கு அதோட இது தெரியும், வாயில சொல்றதை விட பாக்கிறதுக்கு. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா ஒரு முறை நம்ம பங்குனி உத்திர உற்சவம் ஸ்ரீரங்கத்துல போய் சேர்க்கணும். பங்குனி உத்திர மண்டபம்னு இருக்கு தாயாரத்துக்கு பக்கத்துல, அங்கதான் இந்த இதெல்லாம் ஆகுமா. பெருமாள் வருவார், இவா எல்லாம் வந்து தாயார் இதுவா வந்து சார்பா வந்து நீங்க வந்து உள்ளேயே எங்க போனீங்களோ அங்கேயே இருங்க, உள்ள வர வேண்டாம், இவா இங்க கதவை சத்துவா. பெருமாள் சார்பா அரையர்கள் வந்து சொல்லுவா, இல்ல இவா என்னென்ன காரணம் சொல்றாளோ அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சு, இல்ல நான் ஒன்றும் பண்ணல, உன்னை தேடிட்டு தான் வந்தேன், உன்னோட இது குங்குமம் திருமண் இது கஸ்தூரி திலகம் கலைஞ்சிருக்கேங்க. இப்பவே வெயில் ஆரம்பிச்சிருது இல்லையா, பெருமாளும் அதே தான் சொல்லுவார். நெத்தியில இப்ப நம்ம இட்டுக்கிறதே அழிஞ்சுன்னு இருக்கு திருமண் இது. அது மாதிரி பெருமாளும் வந்து சொல்றாங்க, சூரியனோட இதனால அழியறது அப்படின்னு அவர் ஒவ்வொன்றா சொல்லி இது பண்ணுவார். அப்புறம் வந்து நான் குதிரையில போனதுனால மேல எல்லாம் கீரெல்லாம் வந்திருக்கு, அப்படி ஒவ்வொரு காரணமா சொல்லுவார். இப்படி 2 பேரும் வந்து பிரணவ இது 2 பேரும் ஊடலோட இருக்கிற மாதிரி இது ரொம்ப விசேஷமா இருக்கும் இங்க. அப்புறம் நம்மாழ்வார் வந்து சமாதானப்படுத்தி அப்புறம் பெருமாள் தாயார ஒன்னா சேர்த்தி கண்டல்வா. ரொம்ப ரொம்ப அருமையான இதுவா இருக்கும் பாக்குறது. இங்க தாயார் இதுல இருந்து என்னன்னா, பெருமாள் மேல வந்து பூ பந்து, அப்புறம் அந்த வெண்ணெய் அது இதுன்னு பழம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் மேல இது பண்றதும் எல்லாம் ரசிச்சு ஒவ்வொருத்தரும் இதை வந்து என்ஜாய் பண்ணி அந்த ஊர்ல இருக்கிறவா, ஊர்ல இல்ல எல்லாருமே வந்து சிரிச்சு இது பண்ணுவோம். ரொம்ப அருமையான உற்சவமா அங்க நமக்கு நடந்துட்டு இருக்கும். இந்த நாள்ல தான் வந்து என்னன்னா, இவர் ராமானுஜர் வந்து தாயாரும் பெருமாளும் ஒன்னா சேர்த்தி கண்டிருக்கிற இந்த நாள்ல தான் இது கத்தியத்திரயத்தை பெருமாள் கிட்ட இது பண்றார், அனுசந்தானம் பண்ணி இது பண்றார். சரணாகதி கத்தியம் எல்லாமே, சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம் 3 ரொம்ப அருமையான இது. அது மூலம் ஏன்னா வந்து தாயார் பக்கத்துல இருக்கும்போது பெருமாள்கிட்ட கேட்டோம்னா எதையுமே மறுக்க மாட்டார். தாயார் இல்லாம நம்மளா பெருமாள் மட்டும் தனியா இருக்கும்போது கேட்டா நமக்கு கிடைக்காது. அதுதான் வந்து சிபாரிசுன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ பார்ஷம், தாயார் பக்கத்துல இருந்து இப்படி பார்வையை பார்த்து பரவாயில்ல அந்த குழந்தைக்கு பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா ஓகே. பெருமாள் தாயார் பக்கத்துல இருந்ததுனால காக்காசுரன் வந்து பிராட்டியோட மாறியே குத்தினாலும் பிராட்டியோட இது கருணை இருந்ததுனால தப்பிச்சு. ராவணன் தள்ளி கொண்டு வச்சாலும் தாயாரோட பக்கத்துல இல்ல, அதே இலங்கையில தான் இருக்கா, ஆனா பக்கத்துல இல்லாததுனால இது. அதனால பெருமாளை நம்ம சரணடையணும்னா பிராட்டியோட கூடிய பெருமாளை தான் நம்ம எப்பவுமே சரணடையணும். அப்பதான் நமக்கு நடக்கும். நமக்கு ஆத்துலயே பொதுவாகவே என்ன பண்ணுவோம், குழந்தை நேரடியா அப்பாட்ட போய் கேட்காது, அம்மாட்ட கேட்டு அம்மாவோட பரவாயில்ல போனா போட்டோம், குழந்தை ப்ராக்ரஸ்ல சைன் வாங்கணும்னா கூட நம்ம பாட்டுலயே என்ன நடக்கிறது, நம்ம தான் வந்து கொஞ்சம் இது பண்ணுவோம், போனா போட்டோம் இந்த முறை தானே அடுத்த முறை கண்டிப்பா வாங்கிடுவா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரிதான் தாயார் வந்து நம்ம சாதாரண இது தாயார் கேட்கணுமா, ஒவ்வொருத்தரையும் வந்து தாயார் அப்படிதான் ரட்சித்து கொடுப்பா பெருமாள் கிட்ட. அதனால ராமானுஜர் என்ன பண்றாருன்னா, இந்த நாள்ல தான் நம்ம பண்ணணும், அப்பதான் நமக்கு தாயாரோட இருக்கு எல்லாருக்கும்
பலன் கிடைக்கணும்னு இது பண்றது. அதனால பங்குனி உத்திரத்துல ஒவ்வொரு இதுலயும் வந்து இந்த கத்தியத்திரயம் 3ஐயும் வந்து வாசிப்போம். இது கத்தியம்னா வந்து என்னன்னா, பத்தியம்னா வந்து பாடல்கள் வகையை சார்ந்தது, கத்தியம் வந்து என்ன ப்ரோஸ் மாதிரி உரைநடைமா, அது மாதிரி இந்த இதை வந்து ஒவ்வொரு முறையும் இது பண்ணுவோம். ரொம்ப அருமையான இது வைகுண்ட கத்தியம்ல வைகுண்டம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பெருமாள் ராமானுஜர் வந்து சொல்லி இது பண்ணியிருக்கேன். நம்ம கண்டிப்பா ஒரு நாள் உற்சவத்துல அந்த இதை வந்து போய் சேவிச்சு இது பண்ணணும். பங்குனி உத்திரம் கேட்கவே வேண்டாம், தாயாரோடதுன்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ரங்கநாதர் இந்த இது வந்து என்னன்னா, இந்த ஸ்ரீரங்கத்துல நடக்கிற இந்த உற்சவமே வந்து எப்படின்னா ஆதி பிரம்மோற்சவம். முன்னாடி பிரம்மா தொடங்கின இது, பிரம்மா சத்தியலோகத்துல தான் இருந்தார். அதுக்கப்புறமா இஷ்வாகு மன்னர் கிட்ட வந்தார். அதனால பெருமாள், பொதுவா பெருமாள்னாலே நம்ம சம்பிரதாயத்துல ராமர், பெருமாளே வழிபட்டதுனால ரங்கநாதருக்கு வந்து பெரிய பெருமாள்னு பேரு. ஸோ அந்த அவரே ஆரம்பிச்சு நடத்தின உற்சவம். அந்த உற்சவத்துல 6வது நாள் தான் சேர்த்தி உறையூர் கமலவல்லி தாயாரோட, 9வது நாள் பிராட்டியோட. இந்த ஒரே ஒரு நாள் தான் வந்து அந்த சேர்த்தி நடைபெறும். அதனால அந்த ஒரு நாளை நம்ம மிஸ் பண்ணாம முடிஞ்ச போது போய் சேவிக்கணும். குழந்தைகளுக்கும் சொல்லுங்க எல்லாம். அப்புறம் முக்கியமான என்னன்னா, இந்த பங்குனி உத்திரம் வந்து எப்படின்னா, எப்படி தாயார இது தெய்வீக திருமணம் எல்லாரோட கல்யாணம் எல்லாமே சொன்னோம் இல்லையா. அப்புறம் அர்ஜுனன் இருக்கார் இல்லையா மகாபாரதத்துல, அர்ஜுனன் அவதரித்ததும் இந்த பங்குனி உத்திரத்துல தான். அதனால அர்ஜுனனுக்கும் பார்த்தா பல்குணன்னு ஒரு பேரும் இருக்கு. அப்புறம் கம்பராமாயணம் வந்து கம்பராமாயணம் ராமர் கதை இல்லையா, அத கம்பர் வந்து ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றம் பண்ணினதும் இந்த பங்குனி உத்திர நன்னாள்ல தான் சொல்லிட்டு இருக்கான். அதனால அவ்வளவு விசேஷங்கள். தாயார வந்து பெருமாள் எல்லாரும் வந்து நீ மாப்பிள்ளை எங்களுக்கு வந்தவர் தான், தாயார் தான் எங்க ஊர்ல இருக்கிறவான்னு கொண்டாடுவாளாம். தாயாருக்கு ஏத்தம் கேட்கணுமா, அதனால கண்டிப்பா நம்ம இந்த நாள்ல பெருமாள் பிராட்டியை வந்து வணங்கினோம்னா அவள் நமக்கு எல்லா நல்ல இதுவும் பண்ணுவோம். அவளை மாதிரி அந்யோன்ய தம்பதி இல்லையா. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் வந்து நல்ல விதமா சின்ன சின்ன சச்சரவுகள் கூட இல்லாம கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கிறதுக்கும், அப்புறம் வந்து கல்யாணம் ஆனோன்னு இந்த காலத்துல கல்யாணத்துக்கு பொண்ணு பையன் கிடைக்கிறதே நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது. அது மாதிரி கல்யாணத்துக்கு நம்ம வரன் பார்த்துட்டு இருந்தாலும் குழந்தைகளுக்காக நம்மளும் இல்லை, குழந்தையிலையும் வந்து தாயார் பெருமாளை எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி விசேஷம் எல்லா பெருமாள் கோவில்லையும் இது இருக்கும், போய் சேவிச்சு வேண்டிண்டா எல்லாருக்கும் அந்த வாளுக்கு பொண்ணுக்கு பையனும் பையனுக்கு சரியான பொண்ணு வருவா. அவ திவ்ய தம்பதிகளோட ஆசீர்வாதத்தோட நம்ம வாழ்க்கையை நல்லபடியா இது பண்ணிக்கலாம். இந்த நாள்ல வந்து என்னன்னா, இது நீர்மோர், வெயில் பயங்கரமாவும் ஆரம்பிச்சுடுது இல்லையா, நீர்மோர், பானகம், தயிர் சாதம் அதெல்லாம் நாளைக்கு வந்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு தானமா கொடுத்தோம்னா ரொம்ப விசேஷம்னு சொல்றான். அதனால நம்மளால முடிஞ்ச அளவு கொடுப்போம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கிற அம்மா அப்பா வந்து என்னன்னா, கொஞ்சம் கஷ்டப்படுற ஏழ்மை நிலையில இருக்கா இல்லையா, அந்த பெண்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் வந்து இந்த மாங்கல்யத்துக்கு தேவையான பொருள், நகையோ நம்மளோட சக்திக்கேற்ப அட்லீஸ்ட் ஒரு கண்ணாடி வளையல் அது மாதிரியோ, இந்த அப்புறம் வயதான தம்பதிகள் இருந்தானா அவகிட்ட சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் வந்து அவளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கறது, அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். கோவிலுக்கு வந்து சந்தனம், திருமஞ்சனத்துக்கு வந்து எல்லாம் அந்த சந்தனம், பன்னீர் அது மாதிரி இதெல்லாமும் வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கா. பால் திருமஞ்சனத்துக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்து அது மாதிரி பண்ணும்போது ஏழையா இருக்கிற வாளுக்கு வந்து கல்யாணத்துக்கு தேவையான பண உதவி அப்படிலாம் பண்ணி கொடுக்கும்போது அவ மனசு சந்தோஷப்படுற மாதிரி நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் நல்ல விதமா வரலாம் வரும். ஸோ குழந்தைகளையும் வந்து என்னன்னா, பசங்களையும் வந்து கொஞ்சம் இந்த நாள பெறும். இன்னைக்கு பங்குனி உத்திரம் எப்படி அம்மா அப்பாவோட வெட்டிங் டே ஆனிவர்சரி எல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்றோமோ அது மாதிரி எல்லாத்துக்குமே உலகத்துக்கே அம்மா அப்பா, ரங்கநாதர் தாயார், பெருமாள் தாயார், ஆண்டாள் ரங்கமன்னார், ராமர், சீதை எல்லாம் எவ்வளவு விசேஷம். ஸோ அவளோட கல்யாண நாள்னு சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. அவளும் ஏன்னா இப்ப நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுத்தாதான் அவ பசங்களுக்கு சொல்லுவா. ஸோ நம்ம சம்பிரதாயம் அப்படியே வழி வழியா வரும். அப்படி பண்ணினோம்னா எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கும். ஸோ எல்லாரும் கண்டிப்பா பங்குனி உத்திரத்தை நல்ல விதமா கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.